இதுதான் என்னோட முதல் பேட்டி அப்படின்னு மனம் விட்டு சஞ்சய் அவரு பேசின விஷயங்களோட நான் ஒரு பிரச்சனையில வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சஞ்சய் அவரு ஒரு 2 நாளா பேட்டி கொடுக்கறது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் விஜய் அவரையும் அவரோட மகனையும் தேவையில்லாம எத்தனையோ வார்த்தைகளால பேசினாங்க. சொல்ல போனா விஜய் அவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை கண்டுக்கல, சொல்ல போனா குடும்பத்தோட அவர் இல்ல, மகனை கூட கண்டுக்கிறது இல்ல, மகன் கிட்ட பேசுறது இல்ல, குடும்பத்தையே தனியா விட்டுட்டாரு அப்படின்னு அவ்வளவு மோசமா பேசின எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா அப்பா தான். அப்பா மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியுமான்னு வெளிப்படையாவே சஞ்சய் அவரு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா குடும்பத்துக்கு இவ்வளவு கடன் கொடுத்திருக்காரு விஜய், அதையெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு செய்திகள் வெளியாச்சு. ஆனா அப்பா தான் எனக்கு எல்லாமேங்கிற மாதிரி சஞ்சய் அவரு அவ்வளவு விஷயங்களை அழகா பேசியிருந்தாரு. அவங்களோட அப்பாவை எவ்வளவு அவரு ரசிக்கிறாரு அப்படிங்கறதையும் அவரு சொல்லியிருந்தாரு. அதே போல சஞ்சய் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுல நீங்க வீட்டுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்கீங்களா, வீட்டுல திட்டு வாங்கிருக்கீங்களான்னு கேட்டப்ப, ஒரு நாள் நான் வீட்டுல யாருக்கும் சொல்லாம காரை எடுத்துட்டு வெளியே போயிட்டேன். அப்ப என்கிட்ட போனும் இல்ல, போன் ஆஃப் ஆயிருச்சு. வீட்டுக்கு வந்ததும் அம்மா கிட்ட சரியான அடி. அம்மா எப்பவுமே ஸ்பை தான், என குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒவ்வொன்னையும் வாட்ச் பண்ணுவாங்க, எங்க போறோம் வரோம் அப்படிங்கறத. அதே போலதான் எங்களை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா கிட்ட வெளிப்படையா சொல்லிருவேன். கடைசியில அது ஏன்டா சொன்னோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த ரியாக்ஷன் மாறிடும். அம்மா ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க, ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு சஞ்சய் அவரு சொல்லியிருந்தாரு. அதே போல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும், அதாவது படங்கள்ல உங்களுக்கு ரொமான்ஸ் படங்கள்ல பிடிக்கிற படம்னா எந்த படம் கேட்கும்போது திருச்சிற்றம்பலம் பிடிக்கும், அது ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கதையை நம்ம பார்த்திருக்கவே முடியாது, அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க காதல அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் அவரு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. சூதுகவும் படத்துக்கு தான் முதல் முறையா அவர் தியேட்டர்ல போய் பார்த்ததாவும் சொல்லியிருந்தாரு. அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி சஞ்சய் அவரோட பல விஷயங்களை வெளிப்படையா ஷேர் பண்ணாரு. அவர் எவ்வளவு தூரம் இந்த படத்துக்காக எஃபோர்ட் போட்டிருக்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும், உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், தியேட்டர்ல போய் பாருங்க அப்படிங்கறதையும் பேசியிருந்தாரு. சஞ்சய் அவரு தன்னோட குடும்பத்துல பிரச்சனை அப்படி இப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாத எந்த ஒரு ரிப்ளைவும் கொடுக்கல. ரொம்ப அழகான குடும்பம், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும், அப்பா அம்மா தான் எல்லாமே, எங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத தான் அழகா தெளிவா இங்க சொல்லியிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல அவரை வச்சு கிளப்புன எல்லா விஷயத்துக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. நான் சந்தோஷமா இருக்கேன், அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தோட நல்லா இருக்கு, அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா இங்க புரியுற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அவரோட படம் வெற்றியடைய நம்ம சார்பாவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.